நம்ம டேன் ஆகக்கூடாது, உடம்பு கருப்பு ஆகக்கூடாதுன்னு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் போட்டா சன் நம்ம பட்டா கூட நம்மளுக்கு விட்டமின் டி ஃபார்ம் ஆகாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, விட்டமின் டி டாக்டர்கிட்ட போய் எடுத்துட்டு அவங்க லைஃப் லாங் எடுப்பாங்க. இப்ப விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா உங்களுக்கு கால்சியம் கூட அப்சார்ப் ஆகாது, பாஸ்பரஸ் அப்சார்ப் ஆகாது. ஸோ போன் ஹெல்த் டென்சிட்டி எஃபெக்ட் ஆயிடும், தின் ஆயிடும், ப்ராப்ளம் வரும். நீங்க வெஜிடேரியன் இருந்தா உங்களுக்கு B12 போராது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. பிட்வீன் 11 AM and 3 PM 15 minutes 2 times a week இந்த எக்ஸ்போஜர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம விட்டமின் டி நார்மலா இருக்கும். எந்த டெஃபிஷியன்சியும் வராத வச்சுக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ். ஸோ ஒன்ஸ் a year நீங்க எல்லாமே பிளட் டெஸ்ட்ல பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை சரி பண்ணிக்கணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ விட்டமின் டெஃபிஷியன்சிஸை பற்றி பேச போகிறோம். மெயினாக விட்டமின் D3 அண்ட் B12. இப்போ விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, சூரியன் கடியில் இருந்தால் அது நம்ம ஸ்கின் மேலே டைரக்டாக பட்டால் நம்மளுக்கு உடம்புக்குள்ள விட்டமின் டி ஜென்ரேட் ஆகுது. இந்த காலகட்டத்தில் நம்ம டேன் ஆகக்கூடாது, உடம்பு கருப்பு ஆகக்கூடாதுன்னு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் போட்டா சன் நம்ம பட்டா கூட நம்மளுக்கு விட்டமின் டி ஃபார்ம் ஆகாது. அதனால நம்ம டைரக்ட் ஸ்கின்ல 15 நிமிஷம் பிட்வீன் 11 AM and 3 PM நம்ம 15 minutes 2 times a week இந்த எக்ஸ்போஜர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டமின் டி நார்மலாக இருக்கும். இப்போ நார்மல் லெவல்ஸ்க்கு ரொம்ப கீழே டெஃபிஷியன்சியாக இருந்தால் நீங்கள் டாக்டரை பண்ணி அவங்க உங்களுக்கு வீக்லி ஒரு 60K டேப்லெட் ஆஃப் விட்டமின் டி எடுக்க சொல்லுவாங்க. இதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு 6 weeks 8 weeks இல்லை 10 weeks உங்கள் உடம்பை பொறுத்து சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி விட்டமின் டி டெஸ்ட் எடுத்துட்டு நார்மலாக இருந்தால் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அதை நம்ம சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டாம். பட் உங்களுக்கு இன்னும் நார்மல் வரல, இன்னும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா திருப்பி டாக்டரை பார்த்து அவங்க கொடுப்பாங்க. திருப்பி அதை முடிச்ச அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, விட்டமின் டி டாக்டர்கிட்ட போய் எடுத்துட்டு அவங்க லைஃப் லாங் எடுப்பாங்க. இப்போ விட்டமின் டிங்கிறது ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின். அப்படின்னா என்ன? கொழுப்பு சத்துல கரையக்கூடிய விட்டமின். இது உடம்புலேருந்து வெளியில போறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ரொம்ப ஜாஸ்தி எடுத்துட்டிங்கன்னா இது விட்டமின் டி டாக்ஸிசிட்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, எவ்வளோ தேவையோ எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோதான் எடுக்கணும். நம்ம லைஃப் லாங் எடுக்க முடியாது. அந்த எந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது முடிஞ்ச உடனே நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ ரொம்ப மைல்டாக தான் இருக்கு, உங்களுக்கு ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா வாரத்துக்கு 2 இந்த 15 நிமிஷம் பிட்வீன் 11 AM and 3 PM சாட்டர்டே சண்டே கூட நிற்கலாம். இந்த மாதிரி நின்னீங்களா. பட் அந்த டைம்ல ஃபுல் ஷர்ட்டு ஃபுல் பேண்ட்டு இல்லை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கவர் பண்ணி சல்வார் அந்த மாதிரி போட்டுக்கூடாது. கொஞ்சமாவது ஹேண்ட் எக்ஸ்போஜர் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணினா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த அக்னி நட்சத்திரம் வருது, இல்லை சம்மர் டைம் எங்களால் 11 to 3 வெயிலில் நிற்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த 2 to 3 டைமில் இட் இஸ் பெட்டர். 11 to 12 இட்ஸ் ஓகே. பிட்வீன் 12 and 3 கடும் வெயில். ஸோ அதனால பிட்வீன் 11 and 12 or 2 and 3 டிபெண்டிங் ஆன் வே யூ ஆர், மைல்டாக வெயிலில் 15 நிமிஷம் தான் இதை பண்ணிக்கோங்க. இப்போ B12 நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு B12 போராது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன் அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை? ஏன்னா நிறைய ஃபைபர் எடுத்தாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸு, எந்த விதமான கைக்குத்தல் அரிசி இதுலெல்லாம் நார் சத்து இருந்தது. தெனை, கம்பு இதுலெல்லாம் நார் சத்து இருக்கு. அதே மாதிரி கீரை வகைகள்,
பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, வாழைத்தண்டு, வாழைப்பூ, இது மாதிரி நிறைய ஃபைபர் சாப்பிட்டாங்க. இந்த நார் சத்து சாப்பிட இந்த நார் சத்துலேயே 2 விதம் இருக்கு. சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர். ஸோ இந்த இன்சால்யுபிள் ஃபைபர் நம்மளோட பெரிய குடல்ல போய் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா இது குட் பாக்டீரியா டெவலப் ஆகும். இந்த குட் பாக்டீரியா நம்மளுக்கு B12 டெவலப் பண்ணும். அதனால நம்ம B12 டெஃபிஷியன்சி இல்லை. இந்த காலகட்டத்தில் அந்த அளவு காய் சாப்பிட்றது இல்லை. ரைஸும் ஒயிட் ரைஸ் மாறிட்டாங்க. அதனால நார் சத்து ரொம்ப குறைவா இருக்கு உணவுல. ஸோ நார் சத்தை ஜாஸ்தி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா B12 பெட்டர் ஆயிடும். இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா உங்களுக்கு கால்சியம் கூட அப்சார்ப் ஆகாது, பாஸ்பரஸ் அப்சார்ப் ஆகாது. அதனால போன் ஹெல்த் எஃபெக்ட் ஆயிடும். உங்களுக்கு போன்ல டெய்லியே கால்சியம் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ போன் ஹெல்த் டென்சிட்டி எஃபெக்ட் ஆயிடும், தின் ஆயிடும், ப்ராப்ளம் வரும். அதனால விட்டமின் டி உடனே ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ B12 அப்படிங்கிறது பி விட்டமின் வாட்டர் சால்யுபிள் விட்டமின். அதனால சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா டெஃபினட்டா எடுத்துக்கலாம். இதை பத்தி பயமே இல்லை. அண்ட் எந்த அளவு தேவையோ அத்தனை எடுத்துட்டா போறோம். பட் இதை ஜாஸ்தி எடுத்துட்டதுனால ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உடம்புல யூரின் வழியா வெளியில போயிடும். அதனால B12 ப்ராப்ளம் இல்லை, நீங்க டெய்லி எடுத்துட்டா. பட் தேவையானாதான் எடுத்துக்கணும். ஸோ B12 எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல B12 வர்றது ரொம்ப கஷ்டம். பாலில் வரலாம், இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல வரலாம், பன்னீர் அந்த மாதிரி. அதர்வைஸ் B12 வரத்துக்கு வெஜிடேரியன் டயட்ல சோர்சஸ் இல்லை. அதனால நம்ம நிறைய நார் சத்து சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு B12 வந்துடும். B12 டெஃபிஷியன்சி வந்தா என்ன ஆகும்? கிராம்ப்ஸ் வந்துடும். ரொம்ப சிவியர் டெஃபிஷியன்சி வந்தா ஒரு அனீமியாவே வந்துடும். நம்மளோட உடம்புக்குள்ள அந்த ரெட் பிளட் செல் எஃபெக்ட் ஆகி ஒரு அனீமியாவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த அனீமியா வந்துட்டா இது உங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த டெஃபிஷியன்சியும் வராத வச்சுக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ். ஸோ ஒன்ஸ் எ இயர் நீங்க எல்லாமே பிளட் டெஸ்ட்ல பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை சரி பண்ணிக்காங்க. பட் இந்த மாதிரி ஃபேட் சால்யுபிள் விட்டமினா இருந்தா எத்தனை எடுத்துக்கணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கணும். பட் வாட்டர் சால்யுபிள் விட்டமினா இருந்தா கொஞ்ச நாள் ஜாஸ்தி எடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் அவசியம் இல்லைன்னா எல்லாம் எடுத்துக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் விட்டமின் டி அண்ட் B12 பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.